நில்லு. எங்கடா போற? எங்க போன உங்களுக்கு என்ன? என்னடா பிறவி நீ? இந்த வீட்டுல பிறந்த ஒரே ஆம்பளை பையனே ஏன்டா இப்படி புத்தி கேட்டு அலையற? என்ன வேணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன்டா என்னடா கேள்வி இது? உன் புத்தி ஒரே அடியா மழுகி போச்சடா. என்ன விஷயம்னு கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பாவி பயல, உன்னால இந்த குடும்பமே தலை குனிஞ்சு நிக்குதுடா. 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. உன்னால என் மக வாழ்க்கையும் போச்சு, உன்னை நம்பி வந்த பொண்ணு வாழ்க்கையும் போச்சு. இந்த குடும்பத்தையே இப்படி நிம்மதி இல்லாம பண்ணிட்டியடா. என் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போச்சு, அதுக்கு பதில்? அண்ணே, இது உனக்கே நியாயமாப்படுதா? நீ பண்ற கூத்தால என் வாழ்க்கையை கெட்டு போச்சுண்ணே. என் புருஷன் ரொம்ப நல்லவரு. அவர் தங்கச்சிக்கு நீ பண்ண கொடுமையால அவரும் உன்ன மாதிரி கொடுமைக்காரனா மாறிட்டாரு. என்னங்க விட்டுட்டு போயிட்டாரு. யோசிச்சு பாருண்ணே, அவருக்கு தங்கச்சி மேல இருக்கிற அக்கறை துளியாவது உனக்கு இருக்கா? ஏன்னா நீ இப்படி இருக்க? நான் ஏன் இப்படி இருக்கேனா? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாது? உண்மையிலே உனக்கு எதுவுமே தெரியாது? கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? கழுத்து மேல கத்தி வைக்கிற மாதிரி அந்த சனியை பிடிச்சவளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? கேள்வி கேக்குற? இதையே எவ்வளவு நாளைக்கு நீ சொல்லுவ? இத சொல்லிய எல்லா நிம்மதியும் கெடுக்கிறியா? இப்போ இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ற நீ அப்பவே கல்யாணத்துக்கு மறுத்திருக்கலாம்ல. இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இப்படி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே, உனக்கு அதுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்ப என்ன, உன் வாழ்க்கை சரியாகணும் அவ்வளவுதானே? ஆமா, என்ன பண்ண போற? உன்னால என்ன செய்ய முடியும்? முடியும். இப்பதான் திருந்துவான். என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க அண்ணன் மனசுல? என் தங்கச்சி கொண்டு விட்டுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? நீ எதுக்கு இங்க இருக்க? போ அண்ணன் வீட்டுக்கு. அவங்கிட்ட சொல்லு, அவன் என்னென்ன செஞ்சாலும் 2 மடங்கா திரும்பி போய் சொல்லு. போடி, என்னடி நிக்கிற? போடி. என்ன முடப்பேல? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவளை ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ற? பழி வாங்குற? என்னடா பழி வாங்குற? அறிவு கெட்ட ராஸ்கல். அவ பாவம்டா. அவளை தொடர்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. உரிமை இல்லையா? ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க. தொட்டு தாலி கட்டின அது இதுன்னு உரிமை இல்லைன்னு இப்ப மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. அந்த வார்த்தை சொல்லாத நீ. இப்ப சொல்றேன்டா, அவ இந்த வீட்டு மருமவ. அவ இங்கதான் இருப்பான். நானும் இப்ப சொல்றேன், இவ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இவங்க அண்ணன் வீட்டுக்கு துரத்தி விடத்தான் போறேன். என்னது? அவளை துரத்து போறியா? டேய், நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா ராஸ்கல். என்னங்க நீங்க அவளை எதுக்கு வெளியில போக சொல்றீங்க? அட போய் தொலைட்டே. அப்பவாவது நமக்கு விமோச்சனம் கிடைக்குதான்னு பார்க்கலாம்டே. இவனால தாண்டி நம்ம குடும்பமே கெட்டு குட்டிச்சவரா கிடக்குது. என் மூத்த பொண்ணு வாழ்க்கை தான் அந்தரத்துல நிக்குதுன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் 2வது பொண்ணு வாழ்க்கையும் தொலைச்சு போட்டானடி. இவெல்லாம் உருப்படுவாடாடி. ஏன்டா நிக்கிற? போட வெளியில. இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல, வெளியே போ. நீ என்னையா போ சொல்றது? நானே போறேன். எனக்கு அதான் நல்லது படுது. என்னங்க அவன் தான் பைத்தியக்காரத்தனமா பேசுறானே. நீங்களும் டேய் போனா போற விடு. அழாதீங்க அண்ணி, அழாதீங்க, அழாதீங்க. மொத்தம் எத்தனை கிரவுண்டு? மொத்தம் 5 கிரவுண்டு. கிளீன் டாக்குமெண்ட், எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவான சொத்து. அப்படியா? இந்த வீட்டை கட்ட எவ்வளவு செலவாச்சு? அதை ஏன் கேட்குறீங்க? ரொம்ப யோசனை பண்ணா எனக்கு ரத்த கண்ணீரே வந்துடும். பார்த்து பார்த்து கட்டின வீடுங்க. அப்படியா? ஆமாங்க. எல்லாம் பர்மா தேக்கு, ராஜஸ்தான் மார்பிள்ஸ். அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா 2 கோடி ரூபா தேரும். இப்ப அதெல்லாம் பேச முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது பழைய வீடு தான். பழைய வீடா? ஆமா. இந்த வீட்டை நான் 1 கோடி தான் மதிப்பு போட முடியும். அடமான தொகையா 70 லட்சம் ரூபாய் தரலாம். அதுக்கு மேல நோ சான்ஸ். பரவாயில்ல, கொடுங்க. 40 லட்சத்தை கேஷா கொடுத்துட்றேன். மீதி 30 லட்சத்துக்கு செக் தரேன். பணம் கரெக்டா வந்துடணும். வரலன்னா இந்த வீட்டை நான் எடுத்துக்குவேன். நான் ரொம்ப கராரான பேர் வழி. தெரிஞ்சுக்கோங்க.
சரிங்க. இதோட மூலப்பத்திரம் இருக்குங்க. இந்தாங்க. 90ல் ஒரு பார்ட்டி வச்சிருந்தாரு. 95ல் இன்னொருத்தட்ட கை மாறி இருக்கு. 2000ல் நான் வாங்கினேன். எல்லாம் இருக்கு பாருங்க. சரியா இருக்குல்ல? இதுக்கு வில்லங்கெல்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் இருக்கு. கிளியரா இருக்கு. பாத்துங்க. சரி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய் போடுறா. அப்பா டேய் போடுறா. அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? வாங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம்? ஏற்கனவே அபிய கையெழுத்துக்கிட்டு அந்த ஆள்கிட்டயும் வீட்டு அடமான வச்சு பணம் வாங்கியிருக்கோம். இப்போ இன்னொருத்தர்கிட்டயும் எப்படிப்பா? இதே வீட்டுக்கு இன்னும் 5-6 மூலப்பத்திரம் என்னால தயார் பண்ண முடியும்டா. என்னப்பா அது? இருக்கிறது நம்ம கிட்ட ஒரு வீடு தானே. ஒரு வீடு தான். ஆனா மூலப்பத்திரம் 1க்கு மேல. கடன் கொடுக்கறவனும் வெவ்வேறு ஆளுங்க. அப்பா டேய், இந்த வீட்டை பார்க்க வரவனுங்கெல்லாம் பெரிய இவனுங்க மாதிரி பத்திரம் அது இதுன்னு கேட்கறானுங்க. என்கிட்ட என்ன பத்திரத்துக்கா பஞ்சம்? நான் பத்திரத்தை கொடுக்குறேன், அவனுக்கு பணத்தை கொடுக்குறானுங்க. அப்பா இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம் இல்லையாப்பா? ரிஸ்க் தான். ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நம்மளையே 2 பேர் ரிஸ்க் எடுத்து ஏமாத்தல, நாமளும் ரிஸ்க் எடுப்போம். இந்த பணத்தை அப்படியே குஜராத்தில் இறக்க போறேன். இன்னும் 10 நாள்ல அது டபுளா திரும்பி வரும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லயா இந்த பணத்தை முதலீடு பண்ணா லாபம் பல மடங்கு வரும்டா. என்னப்பா சொல்றீங்க? டேய், இது முதலீடுடா. விட்டதை பிடிக்கிறதுக்கான முதலீடு. எனக்கு என்னமோ மாட்டிக்கோமோன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா. அடைச்சி, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பார், பயந்தா வேலைக்கு ஆகாது. உனக்கு பயமா இருந்தா இதை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. டேய், புலிவால பிடிச்சாச்சு, பயந்து போய் விட்டுருன்னு நினைக்க கூடாது. விட்டோம் நாம தான் மாட்டிக்குவோம். கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்பா மாட்டிக்கிட்டா என்னப்பா பண்றது? சதீஷ், நம்ம உச்சாணியிலிருந்து கீழே வந்துட்டோம். கீழே இருந்து நமக்கு பழக்கம் கிடையாது. மறுபடியும் உச்சிக்கு போகணும். ஐயோ ரிஸ்க் நினைக்க கூடாது. ரிஸ்க் தான். அதுக்காக கீழே நான் அழுதுட்டு இருக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுத்தாதான் மேல வர முடியும். உச்சிக்கு போறது மட்டும் தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும். வேற இதை பத்தி நம்ம நினைக்க கூடாது. புரியுதா? சரிப்பா. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புட்டிவர்தனம் உர்வாருகம் ருகவந்தனாம் மிருத்யோ முக்ஷயமாம்ருதாத் சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து. எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கும் சாமி. எங்களுடைய கஷ்டம் என்னைக்கு தான் விடியும்னு தெரியல. ரொம்ப நொந்து போயிருக்கும் சாமி. அம்மா, கடவுளோட சன்னதியில எந்த ஜீவனும் மனசு பூரா பாரத்தோடு நிற்கக்கூடாது. அப்படி நின்னா அது அந்த கடவுளுக்கே உறுத்தலா இருக்கும். எங்கே சாமி, ஒவ்வொரு தடவையும் நான் தெய்வம் முன்னாடி வந்து நிக்கும்போது என் மனசு பூரா பாரத்தோட தான் நிக்கிறேன். அது கடவுளுக்கு உறுத்தின மாதிரி தெரியல. உறுத்திருந்தா எங்க கஷ்டம் விலகி இருக்காதா? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். எங்கே சாமி சரியாகுது? என் பெரிய பொண்ணோட வாழ்க்கை வீணா போய் நிக்குது. புருஷனை பிரிஞ்சு நிக்கிறா. அது தவிர தொழிலையும் 1000 பிரச்சனை, கஷ்டம், மனவேதனை. என் 2வது பொண்ணோட வாழ்க்கையிலயும் ஒரு வழி தெரியல. நிச்சயம் ஆன கல்யாணம் நின்னு போய் அவ தசை தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கா. இதுக 2ஐயும் பார்த்து நான் மனசு உடைஞ்சு போயிருக்கேன் சுவாமி. அம்மா, கடவுள்கிட்ட சொல்லுங்கம்மா. அவர் உங்க குரலை கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். நல்ல நேரம் வரும்போது எல்லாம் தானா விலகிடமா. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க சுவாமி.
ஏதாவது பரிகாரம் பூஜை அந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க, உங்க ஆத்துல ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க, எல்லாரும் அதுல கலந்துங்க, நல்ல பலன் கிடைக்கும். சரிங்க சுவாமி, அப்படியே பண்றேன். போயிட்டு வாங்க. வரேன் சுவாமி. வரோம் சாமி. என்னம்மா, பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? என்னம்மா சொல்றீங்க? கடவுளுக்கு கண்ணு இருந்தா உங்களை மன்னிக்கவே மாட்டான், தண்டிப்பான். உங்க குடும்பம் எங்க குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. இது பாருங்கம்மா, இது அபாண்டம். நாங்களா உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணோம்? உங்க பையன்தான் என் பொண்ணை படாத பாடுபடுத்தி எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கா. சீ, வாய மூடு. என் பையன் பணக்கார விட்டு பையன் தெரிஞ்சு உன் பொண்ணு என் பையனை மயக்கி அவ பொழப்ப கெடுத்து இன்னைக்கு அவன் புத்தி பேதரிச்சு போய் நின்னுட்டு இருக்கா. என்னம்மா இது? எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. பேசாத நீ. உன் மகன் மேல பிரிய வச்சது ஒண்ணுதான் என் மகன் பண்ண தப்பு. உன் வீட்டுல ஒருத்தி ஓடி போனதால மனமடையில நாங்க அசிங்கப்பட்டு நின்னோம். ஆனா நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணதா ஊர் பூரா கதை கட்டி எங்களை நீங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. மனசு சரியில்லாத நிலைமையில ஒரு தப்பு பண்ணாரு. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உங்க பொண்ணு அவர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனந்த் கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சினேன், ஆனா அவங்க காதலியை வாங்கிக்கலையே. உங்க வீடு தேடி வந்து கேஸ வாபஸ் வாங்கிக்க சொல்லி எவ்வளவு அழுதேன். ஆனா உங்க யாருக்குமே இறக்க வரல. அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எவ்வளவு கொடுமை அனுபவிச்சாரு. இவ்வளவு கொடுமைக்கு காரணம் நீங்க தான். இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? இதுக்கெல்லாம் சேர்த்து தண்டனையை ஒரு நாள் நீங்க அனுபவிப்பீங்க. எங்க ஸ்டேட்டஸுக்கும் உன் நிலைமைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அப்படி இருந்து நாங்க பெருந்தன்மையா உன் பொண்ணை கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டோம். அது ஒண்ணுதான் நாங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் கூட எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். ஆனா அதுக்கு இப்ப வருத்தப்படுறேன். யாருக்காக பரிதாபப்பட்டேனோ அதே ஆனந்தியால எனக்கு என் வாழ்க்கையே போச்சு. நான் வாழ வெட்டியா என் பிறந்த வீட்டுக்கு வந்து நிக்க வேண்டியதா போச்சு. ஏமா, நீ உன் பிறந்த வீட்டுக்கு வந்ததுக்கும் எங்க அக்கா தான் காரணமா? பின்ன இல்லையா? எங்க அண்ணன் ஆனந்தி ஆனந்தின்னு பைத்தியமா அலையறதாலதான் என் அண்ணிய உதாசீனப்படுத்துறான். அதனாலதான் என் புருஷன் என்னை என் பிறந்த வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. ஏன் இங்க பாரு, இந்த கோவில வச்சு நான் வயிறு அறிஞ்சு சொல்றேன். என் ஒத்த பையனை கிறுக்க மாதிரி அலைய வச்ச உங்க குடும்பம் விளங்கவே விளங்காது. இது பாருங்கம்மா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. 1000 தடவை சொல்ல வேண்டி. உன் மூத்த மக ஒரு வாழ வெட்டி வீணா போய் நிக்கிறா. உன் 2வது பொண்ணு இருக்கிறாளே, என் குடிய கெடுத்த ஆனந்தி அடங்காப்படாரி, அவளும் உருப்பிடவே மாட்டா. உன் 3வது ஓடுகாரியும் அப்படிதான். நீ பெத்து வச்ச எதுவுமே உருப்படாது. முதல்ல நீ ஒழுக்கமானவளா இருந்தாதானே உன் பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கும். உன் பொண்ணு ஆனந்திக்கு நீ வேணும்னே தாண்டி கல்யாணம் பண்ணி வைக்கல. அவ என் பையனை பைத்தியக்காரனா அலைய விடுறா. நீயே ஒரு கேடு கட்டவ. உன் பிள்ளைங்களும் அப்படித்தானே இருக்கும். இது பாருமா, சீ, நீ வாய மூடுறா. நானும் பார்க்க தாண்டி போறேன். நீயும் என்ன மாதிரி வயிறறிஞ்சு நிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அப்ப பாத்துக்கிறேன். வாங்கடி போலாம். பைத்தியம், நீ விடுமா, அவளும் கெடுக்கிறாங்க. அழாதம்மா, ப்ளீஸ்மா. அதுங்க ஏதோ உளறிட்டு போதுமா, அதுக்கே நீ அழற? வேண்டாமா, அழாத. சரி வாமா போலாம். போலாமா? அந்த லேண்டையே முடிச்சிருங்க, பட்டா பாத்துக்குங்க. முடிச்சிடலாம் சார். சரி, வரட்டுங்களா? வாங்க சார்.
என்னமாச்சு மா தலை சுத்துதுடா. என்னமா என்னமா என்னமாச்சு எழுந்துருமா எங்க யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க மனோ இவங்க என் அம்மா சார் அம்மாவா